वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। श्री कृष्ण परमात्मा 10th sloka, 10th chapter, sloka number 19 to 38. Self glorification of Bhagavan. Bhagavan தன்னை தானே காட்டி அருளல். ஏன்னா அர்ஜுனன் இவ்வளோ கேட்டு சொல்லிட்டான், விஸ்தாரமா உன்னுடைய விபூதியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்பா. விஸ்தரேன ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய திருப்திஹ்ரி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். அமிர்தமான உன்னுடைய அந்த வார்த்தைகளை நான் கேட்க விரும்புகின்றேன். எப்படியாப்பட்ட அமிர்தம்? விஸ்தாரமா எனக்கு சொல்லப்பா அப்படின்றோம். அதுக்கு பகவான் சொல்ல போகின்றார். ஏவம் பிரார்த்தித சன், அர்ஜுனன் எப்படி பிரார்த்தனை செய்தானோ அதே பிரகாரம் பகவான் சொல்ல போகிறார். 19 to 38 ஸ்லோகம் இருக்கும். ஸ்ரீ பகவானுவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹி ஆத்ம விபூதயः பிராதான்ய குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யத்யதோ விஸ்தரஸ்தரமே நாஸ்தி அந்தஹ விஸ்தரஸ்ய மே. ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யா ஹி ஆத்ம விபூதயः. ஏ குரு ஸ்ரேஷ்டஹ, குரு வம்சத்தில் வந்தவனே, ஹந்த திவ்யா ஆத்ம விபூதயः ஹி தே பிராதான்யதः கதயிஷ்யாமி மம விபூதிம் அந்த நாஸ்திஹி, எனக்கு அந்தம் என்பதே இல்லை. ஹே குருஸ்ரேஷ்ட, குரு வம்சத்தில் வந்தவனே, குரு இல்ல குரு வம்சத்தில் வந்தவனே. ஹந்தஹ, ஹந்தஹனா இழிவானவன்னு சொல்லுவாங்க, யாருமே இல்லாதவன் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல ஹந்தனா தயவுக்கு பாத்திரமானவனே அப்படின்ற வேர்ட்ல தான் இவர் எடுக்கிறார். ஹந்ததே திவ்யா, தே உனக்கு, திவ்யா அற்புதமான, ஆத்ம விபூதயः என்னுடைய விபூதிகளில் எவை ஆத்மாவில் சிறப்புடையதோ அந்த விபூதிகளை பிராதான்யமாக, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஸோ பிராதான்யமாக, கதயிஷ்யாமி சொல்லுகின்றேன், ஹி மே என்னால், நிச்சயமாக, மே என்னுடைய, விஸ்தரஸ்ய விபூதிகளை விரிவான என்னுடைய இந்த லீலைகளை எல்லாம், அந்த நாஸ்தி இந்த நான் இப்ப சொல்லக்கூடிய அத்தனை விபூதிகளுக்கும் மீன் சிறப்புகளுக்கும் முடிவு என்பதே இல்லை. There is no end for my supremacy அப்படின்னு சொல்லாமன்னு தெரியல. But even though since you have asked, I can able to hint some of the salient things in which my potentiality is existing invisibly, tangibly அப்படின்ற. இதுக்கு பாஷ்யக்காரர் சொல்லும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சங்கர பாஷ்யமும் அப்படியே பாருங்க. ஹந்த இதானிம் தே திவ்யாஹ திவ்வி பாவா ஆத்ம விபூதயः ஆத்மனோ மம விபூதயः யா தா கதயிஷ்யாமி இதி ஏதத் பிராதான்யதः யத்ர யத்ர பிரதானம் யாயா விபூதிஹி தாம் தாம் பிரதானம் பிரதானந்தः அகம் கதயிஷ்யாமி.
எது எதிலெல்லாம் நான் சிறப்பாக இருக்கின்றேனோ அந்த இதுவை பற்றி விஸ்தாரமாக நான் சொல்ல முயற்சிக்கின்றேன். அசேஷதः து வர்ஷ சதேன அபி ந சக்கியம் வக்தும் யதஹ ந அஸ்தி அந்தஹ விஸ்தரஸ்ய மே மம விபூதிம் இத்யர்த்தஹ. இதில் என்னன்னா, நான் சொல்லக்கூடியது விஸ்தாரமான இருக்கக்கூடியது, முடிவற்றதாகவும் இருக்கக்கூடியது. ஏன்னா ஒன்று சொல்லி அது அடுத்த இதுவுக்கு அந்த இது செல்லாமல் இருக்கக்கூடாது. இப்பயும் அது நமக்கு பிரத்யட்சமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்கிறேன், பகவான் செல்ஃபோனில் இருக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்ஃபோனில் உடனே நீங்கள் திரும்பி கேட்பீங்க, சார் சாம்சங்கா, நோக்கியாவா, ஓப்போவா, அடுத்தது அதில் எந்த வெர்ஷன் சார்? அப்போ ஒரு காலத்தில் செல்ஃபோனே கிடையாது. இப்போ தானே இது லேட்டஸ்ட்டாக வந்த அசுரன் தானே இவர். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இதுவே ஓல்டு வெர்ஷன் ஆகிடும். அப்போ பகவான் அதை எடுத்துக்கல. புரியுதுங்களா? அதே மாதிரி எந்த வஸ்து நிலை இல்லாததோ அதெல்லாம் எடுத்துக்கல. எது நிலையான வஸ்துவோ முழுமுதலாக இருக்கிறதோ அதில் பகவானுடைய பிரத்யக்ஷம் தெரிகின்றதோ ப்ளஸ் அது இந்த காலத்துலேயும் இருக்கணும். இப்பயும் நமக்கு அது தெரியணும் அதை பற்றி. அந்த மாதிரி வஸ்துலெல்லாம் நான் உனக்கு காமிக்கிறேன்ப்பா விபூதிகளை, என்னுடைய ஐஸ்வர்யத்தை அப்படின்ற. தத்ர பிரதமம் ஏவம் தாவத்து ஸ்ருணு, அவர்களில் அவைகளில் முதலில் நான் என்னென்ன சொல்கின்றேன் என்பதை கேள் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்திலேருந்து சொல்ல போறார். ஃபர்ஸ்ட் பாம்ஷெல் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். அந்த 20வது ஸ்லோகத்தில் பகவான் மகா வாக்கியமாக ஒன்றை சொல்கின்றார். மகா வாக்கியம் அப்படின்றது என்னன்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய சாரம் உபனிஷத்து. உபனிஷத்துக்களுக்கு நடுவே அங்கங்கே களை கட்டும் போல அங்கங்க பார்த்தீங்கன்னா மகா வாக்கியங்கள் என்பது வரும். இந்த மகா வாக்கியங்கள் என்பது ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை எது சொல்லுகின்றதோ அதற்கு பெயர் மகா வாக்கியங்கள். த பிக் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் the potentialities of the essence of the Vedas na சொல்லலாம். or the gist of the entire Vedas which reveals the truth of Jivatma and the Paramatma is called Mahavakyas. அதுல நிறைய மகாவாக்கியம் இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இஸ் மகாவாக்கியம். தத்துவமசி ஸ்வேதகேது இஸ் மகாவாக்கியம். தத்துவம் அசி இஸ் மகாவாக்கியம். அகமாத்மா மகாவாக்கியம். அயம் பிரஜானம் பிரம்ம மகாவாக்கியம். அகம் பிரம்மாஸ்மி மகாவாக்கியம். பிரஜானம் பிரம்ம மகாவாக்கியம். ஏகப்பட்டது இருக்கு. அதுல சங்கர பகவத்பாதால் 4 மட்டும் எடுத்துட்டார். ஒவ்வொரு வேதத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதத்துக்கும் யஜுர்வேதத்துக்கும் சாம வேதத்திற்கும் அதர்வண வேதத்திற்கும் ஒன்று எடுத்துக்கொண்டார். அதர்வண வேதத்துக்கு வந்தது பிரஜானம் பிரம்ம, ரிக்வேதத்துக்கு வந்தது, சாமவேதத்துக்கு வந்தது தத்துவமசி, யஜுர்வேதத்திற்கு வந்தது அகம் பிரம்மாஸ்மி, ரிக்வேதத்துக்கு வந்தது அயமாத்மா பிரம்மா. இப்படி 4 விதமான மகா வாக்கியம் வந்திருக்கு. எப்பவுமே ஸ்ருதியில இருக்கிறதுக்கு வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு, ஸ்ருதியில இருக்கிறதுக்கு அந்தமா இருக்கிறதுனால அதுக்கு பேரு வேதாந்தம்னு பேரு. அந்த வேதாந்தங்களில் இருப்பது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள்ல ரிவீல் பண்ணுறது இந்த மகா வாக்கியம். இப்படிதானே வந்தது. ஆனா தேர் இஸ் எ எக்ஸம்ஷன். இப்ப நான் இவ்வளவு தொழில் சொன்னது காரணமே தேர் இஸ் எ எக்ஸம்ஷன். ஸ்மிருதியில ஒரு மகா வாக்கியம் வந்திருக்கு. 18 சாப்டர் இருக்கிற பகவத்கீதையில 10வது சாப்டர். அந்த 10வது சாப்டர்ல 20வது ஸ்லோகம். அந்த 20வது ஸ்லோகத்துல முதல் மந்திரம் அகம் ஆத்மா குடாகேஷ. குடாகேஷ அப்படின்னா அர்ஜுனனை சொல்லுவது. அர்ஜுனன் யாரு? ஜீவாத்மா. ஓகேங்களா? ஆத்மா இஸ் பரமாத்மா, அகம் இஸ் கனெக்டிங். ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் எது ஐக்கியம் செய்கின்றதோ அதற்கு பேர் என்ன சொன்ன? மகா வாக்கியம். தத்துவம் அசி, அது நீ என்று அறி. இதுதான் தத்துவமசியுடையது. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமாக இருக்கின்றேன். நான் ஜீவாத்மா, பிரம்மம்
பரமாத்மா, நாங்கள் இருவரும் ஒன்றே அப்படின்றது ஐக்கியம். அப்ப இது மகா வாக்கியம். தத்துவம் அசி, அது நீயாக இருக்கின்றாய். அது என்பது உலகம், நீ என்பது பரமாத்மா, இருக்கின்றாய் என்பதை ரிவீல் செய்யறது. அப்ப இது மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்ம, பிரஜானம் என்னும் ஜீவன் பிரம்மனாக இருக்கின்றது. ஸோ ஜீவாத்ம பிரம்ம ஐக்கியம் அங்கே ரிவீல் ஆயிடுது. அகமாத்மா, அகம் இது கரெக்ட். இந்த இடத்துல அகம் ஆத்மா குடாகேஷக, குடாகேஷன்றது ஜீவன் அர்ஜுனன். அயம் அப்படின்னு யார் அவர் சொல்றாரு? கிருஷ்ணனை, பரமாத்மாவை ஆத்மான்றாரு. நான் குடாகேஷா ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? மூணு. இப்ப நீங்க தத்துவமசிக்கும் அகம் பிரம்மாஸ்மிக்கும் பிரஜானம் பிரம்மத்துக்கும் அகமாத்மா குடாகேஷன்ற வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. மூன்றும் மகா வாக்கியம். இதுதான் பெரிய இதுவே ட்ரூத்தே. ஸ்மிருதி வாக்கியமாக இருக்கக்கூடிய கீதையில் 10வது சாப்டர்ல 20வது ஸ்லோகத்துல பகவான் ரிவீல் பண்றார், நான் ஆத்மா என்று. அகம் ஆத்மா குடாகேஷ. சொல்லுங்க. அகமாத்மா குடாகேஷ, அகமாத்மா குடாகேஷ சர்வபூதஸ்ய அவஸ்திதः, அகமாதிந்திம் அகமாதிஸ்ச மத்யம் ச, பூதானாமந்த ஏவ ச. அகம் ஆத்மா குடாகேஷः சர்வபூத ஆஸ்திதः, அகம் ஆதிஸ்ச மத்யம் ச, பூதானாம் அந்தம் ஏவ ச. புரியுதுங்களா? குடாகேஷா, ஏன் அவனுக்கு குடாகேஷன்னு பேர் வந்ததுன்னா, நித்திரையை வென்றவன், தூக்கத்தை வென்றவன் அவன். குடா என்றால் தூக்கம். சுவாமி குடான்னா வேற கூட கூட், அதே நீங்க குடான்னு இருக்கு பாருங்க, கூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளம்னு அர்த்தம். குடா என்றால் நித்திரை, நித்திரையை வென்றவன். ஏன்னா அவன் காண்ட பிரஸ்தத்துலாம் இருக்கும்போது தூங்கவே இல்லையாம், அப்படியே இருந்தானா. அதனால இன்னொன்னு சர்வபூத ஆஸ்திதः, சர்வபூதானாம் ஆஸ்திதः, சகல பிராணிகளின் இதயத்திலும் இருக்கின்றவன். ஓகேங்களா? சகல சர்வ பூதானாம் பிராணிகளில் ஆஸ்திதः இருப்பவன். ஆத்மா, நான் பரமாத்மா. ஹே அகம் ஏவ, நானே. பூதானாம், இந்த உலகில் இருக்கக்கூடிய நிற்பவை, பரப்பவை, தாழ்பவை, தவிப்பவை எல்லாத்துக்கும், பூதங்களுக்கும் ஆதி, ஆதியுமாக உற்பத்தி காரணமாகவும், மத்தியம் ஸ்திதி காரணமாகவும் ரட்சித்து கொண்டு, அந்தம் முடிவாகவும், அவர்களுடைய லய காரணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்தம் ச, இந்த சாவம் நீங்க முன்னாடி மேல போட்டுக்கணும். ஆதி ச, மத்தியம் ச, அந்தம் ச, துவந்த சமாசால. அகம் ஏவ, நானே தான். முதல்ல சொல்றது பகவான் ஒரு பெரிய மகா வாக்கியத்தை போட்டுட்டார். கேட்டான்ல அர்ஜுன, என்ன உன்னை பத்தி சொல்லுடா, உன்னை பத்தி சொல்லுடான்னு சொன்ன உடனே ஐயோ இவன் தான் போல இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு இப்ப யோசிக்கிறான். அந்த இடத்துல இருந்து குடா பாஷ்யம் பாருங்க. குடாகா தஸ்ய நித்ராயா ஈஷஹ குடாகேஷஹ ஜிதேந்திரியஹ இத்யர்த்தஹ. நிறைய பேர் குடாகேஷன்னா தூக்கத்தை வென்றவன், தூக்கத்தை வென்றவன். அது மட்டும் இல்லை, தூக்கத்தை வென்றவன் என்றால் இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஸோ தூக்கத்தை வென்றான்னா கண்ணு மட்டும் தூங்கலை, இந்திரியங்கள் எல்லாமே தூங்கின்றிருக்கு. அதனால அதுல இருந்து கணகேஷஹ இதிவா அத்தஹ சர்வேஷாம் பூதானாம் அசேஷஹ அந்தர்ஹிருதி ஸ்திதஹ நித்யம் தியாயேத். அப்படியாப்பட்ட எல்லா உயிரினங்களிலும் அவனே இருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள். இந்த கீதா பிரஸ்ல பார்த்தீங்கன்னா யானை, பசுமாடு, ஒரு காபாலிகன், ஒரு பிராமணன், 3 பேரும் 4 பேரும் உட்காந்துட்டு இருப்பா. அவள்கிட்ட எல்லாம் இதயத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் பொம்மை போட்டு வச்சிருப்பா. எல்லார்கிட்டையும் அவர் இருக்கார். அங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கார். அவர் வெளியும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார். அதே மாதிரி உற்பத்தி ஸ்திதி லயகர்த்தாவாக 3த்துலயும் இருக்கிறவர் அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகம்.
அடுத்த ஸ்லோகம் பாருங்க. 21வது ஸ்லோகம். ஏன்னா இந்த 21வது ஸ்லோகம் பெரிய ஸ்லோகம், அதான் நான் அதுக்கு போறேன். இனிமே ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார். முதல்ல சொல்லும் போது நான் ஆத்மா அப்பான்னு சொல்லிட்டார். இந்த ஆத்மா கிருஷ்ணன் கிட்ட மட்டுமா இருக்கானா? எல்லார்கிட்டையும் இருக்கு, அதையும் சொல்லிட்டார். எல்லா பூதங்கள்லயும் இருக்குன்ட்டு. இப்ப அடுத்தது சொல்றாரு, எந்தெந்த இதுலாம் பிரதானமா உனக்கு தெரியுதுன்னு நான் சொல்றேன்ப்பா அப்படின்றார். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு ஜோதிஷாம் ரவிஷம் சுமாம் மரீச்சீனாம் மருதஸ்தாஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. இதெல்லாம் அப்படியே நிரல் நிறைய நீதான் அப்படி அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு ஜோதிஷானாம் ரவி அம்சுமாம் மரீச்சீனாம் மருதஸ்தாஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசிஹி. இப்போ இதுக்கு நேரில் நார்மல் மீனிங்கில் பார்த்தீங்கன்னா ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு, ஆதித்யன் என்பவர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கின்றேன் அப்படின்றார். சுவாமி ஆதித்யன் தான் விஷ்ணுவா? அதனால தான் நாங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுறோமா அப்படின்ற கேள்வி வரலாம். ஆதித்யன் என்பது மொத்தம் there are so many ஆதித்யாஸ். according to பிருஹதாரண்யக உபனிஷத் 12 ஆதித்யர்கள் இந்த உலகில் நமக்கு காட்சி. சுவாமி ஒரு சூரியன் தானே இருக்கு அப்படின்னு நீங்க இப்ப சயின்ஸ் பிரகாரம் சொல்றீங்க. ஆனா வேதம் பிரகாரம் 12 ஆதித்யர்கள் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். யார் யாரு அந்த 12? அவர்களை தெரிஞ்சுக்கலாமே. தாதா, மித்ரா, அரியமா, ருத்ரா, வருணா, சூர்யா, பகஹ, விவஸ்வா, புருஷா, ரவிதா, த்வஷ்டா, விஷ்ணுஹு. ஓகேங்களா? 12 பேர் வந்துட்டா? 12 எண்ணிங்களா? திரும்பவும் சொல்றேன். Who are the 12 ஆதித்யாஸ்? இது எங்க இருக்கு? ஏன் இஷ்டத்துக்கு சொல்றேன்னு கேட்டுறாதே. பிருஹதாரண்யக உபனிஷத்துல சதபத பிராமணத்துல இது வருது. 12 விஷ்ணுக்கள் இந்த இது 12 ஆதித்யர்கள் இந்த உலகில் இருக்கின்றார்கள். தாதா, மித்ரா, அரியமா, ருத்ரா, வருணா, சூர்யா, பக, விவஸ்வா, புருஷா, சவிதா, த்வஷ்டா, விஷ்ணுஹு. அதில் 12இல் யாராக நான் இருக்கின்றேன்? விஷ்ணுவாக இருக்கின்றேன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு. ஏன் அவன் விஷ்ணுவாக இருக்கின்றான்? விஷ்ணுவுக்கு வித்பத்தி என்ன? வியாபகத்வாத் விஷ்ணுஹு, எங்கும் நிறைந்திருப்பதால் அவனுக்கு விஷ்ணு என்று பெயர். சூரியன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். அந்த சூரியனில் ஒன்றாக இருக்கக்கூடிய 12ல் 1 யாரு? விஷ்ணு. அவனும் எங்கும் நிறைந்திருக்கின்றான். அதனால் எங்கும் நிறைந்தவனாக இருப்பதால் அவன் அதற்கு பிரீத்தியானவன் அர்த்தம். அப்ப மீதி இருக்க 11 பேர் அவன் வந்து இருக்க மாட்டான்னு அதுலயும் இருக்கான். ஆனா இதுல ஸ்பஷ்டமா தெரிகிறான். புரியுதுங்களா? அடுத்தது ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிஷம் சுமாம். ஜோதிகளில் நான் ரவி போன்ற கிரணங்களை உடைய அம்சுமானாக இருக்கின்றேன் அப்படின்றார். இந்த ஆதித்யன் இந்த விஷ்ணு பிறந்ததுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அதிதி தேவிக்கு புத்திரனாக பிறந்ததால் அவனுக்கு ஆதித்யன்னு பேர் வந்தது. அதுல கிருஷ்ணர் ஏன் இவர் வந்து அதிதி நான் விஷ்ணுவா இருக்கிறேன்னு சொல்லிடுறாருன்னா, உங்களுக்கு அந்த கதை தெரியும். விஷ்ணு சுத்தப்பா முதல்ல பிறந்தது. அடுத்தது அதிதி கஷ்யப பிரஜாபதி, அவர்களுக்கு பிறந்தது தான் உபேந்திரன். இன்னைக்கு தான் வாமனன் பிறந்தான். 3வது தேவகி வசுதேவன், அவங்க 3வது. ஸோ இந்த 3 இப்போ கேரளாவில் அது ஒன்று அதே சேர்த்து சொல்லிடுறேன். நிறைய பேர் திருவோண நட்சத்திரத்தில் தானே பிறந்தார் அப்படின்றார். திருவோணத்தில் பிறந்ததா நமக்கு தெரியல, வேதத்தில் எங்கேயும் காமிக்கல. வாமன அவதாரம் பற்றி இருக்கு, ஆனால் இந்த நட்சத்திரம்னு தெரியல. பாகவதத்தில் சொல்லும் போது அதிதி கஷ்யபாலுக்கு வாமனன்றது பேர் இல்லை. ஏன்னா வாமனன்றது ஒரு கேரக்டர். யாருன்னா ஒரு குழந்தைய பார்த்து பிறந்தவனே குள்ளம்னு பேர் வைப்பாளா? சொல்லுங்க. அப்பா அம்மா வாமனன்னா குள்ளம்னு அர்த்தம். குள்ளம் அப்படின்னு பேர் வைப்பாளா? அப்ப உண்மையான பேர் என்னன்னா உபேந்திரன். உபேந்திரோ வாமன பிராம்சோ ரமோக சுச்சிருச்சிதகன் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்ப
திருவோணத்துல இல்லையே, இது கேரளாவுல நடந்ததா சொல்றாங்களே அப்படின்றார். அவர் பிறந்தது எங்கேயோ இதுன்னா உத்தரப்பிரதேஷ் தாண்டி இருக்கு, அந்த இடத்துல தான் பிறந்ததா அவர் சொல்றாங்க பாகவதத்துல. ஆனா இவர் கேரளாவில் நடந்ததுன்னு சொல்லி நாங்க எல்லாம் நாங்க இதுன்னு ஓணம்னு செலிப்ரேட் பண்றோமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க இருக்கிற மகரிஷிகள் எல்லாம் கேட்டதால் பகவான் ரீப்ளே பண்ணி காமிச்சிருப்பார். அந்த ரீப்ளே பண்ண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். எங்க சுவாமி திருவோண நட்சத்திரம் எப்படி ஏதாவது வேற இடத்துல இருக்கானா, நம்ம ஆழ்வார்கள் சொல்லி வைத்திருக்கிறார். திருவோண திருவிழாவில் அந்தியம் பொழுதில் அருவுருவாகி அப்படின்றார். ஸோ திருவோண நட்சத்திரத்துல பிறந்தார், அதனால திருவோண நட்சத்திரம் ஓணம் அப்படின்னு சொல்லி. பரசுராமர் தபஸ் செஞ்ச பூமி, அந்த இடத்துல இருக்கிற ரிஷிகள்லாம் யாருன்னா கேட்டிருப்பா, அதுக்காக பகவான் ரீப்ளே பண்ணி அந்த இடத்துல வாமன அவதாரத்தை காமிச்சார். அதனால அவங்க ஓணமா செலிப்ரேட் பண்றாங்க. அட்லீஸ்ட் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க இன்னைக்கு மறந்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால இந்த இது ஓணம் பண்டிகை வந்தது அப்படி சொல்லிக்கலாம். அடுத்தது மரீச்சீனாம் ஹம்சுமான். இந்த மரீச்சின்றவர் யாருன்னா ரொம்ப கூல் ஏர் கொடுக்கிறவர். அதுல நான் ஹம்சுமானாக இருக்கின்றேன் அப்படின்றார். ஏன் இவர் ஹம்சுமானா இருக்காருன்னா, அவர் தான் ரேடியேஷனுக்கு. நீங்க இதை நான் நீங்க அனுபவிச்சு சொன்னீங்கன்னாக்கா மற்றவன் தான் உங்களுக்கு புரியும். நல்ல வெய்ய காலத்துல சுவாமியை வீட்டில் வச்சு ஒரு 2 பக்கம் விளக்கேற்றி பாருங்க, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுவாமியோடைய அந்த லீலை உங்களுக்கு புரியாது. அதே டிசம்பர் மாதம் காலையில் ஒரு 5 மணி பல்லு கழுகுன்னு டைப் அடிக்கிற காலத்தில் அப்போ சுவாமி முன்னாடி 2 விளக்கு வச்சு பாருங்க, அந்த தீபம் எப்படி இருக்கும்? ரேடியேஷனோடு வளருமா, அந்த ஜொலிக்குமா? அதுக்கு பேரு தான் ஹம்சுமான்னு பேரு. புரியுதுங்களா? சித்திரை மாதம் வர சூரியனுக்கும் டிசம்பர் மாசத்துல வர சூரியனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது உஷ்ணம் இருக்கும், ஆனா அப்படியே ஒரு வார்ம் உஷ்ணம். அப்ப அதே மாதிரி கோவில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கோவில்ல கர்ப்ப மந்திரில அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த இடம் சன்னிதானம் எல்லாம் அப்படியே இந்த சில்னஸ் இருக்கும்ல, அந்த நேரத்துல ஒரு தீபத்தை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜொலிக்கும். அந்த தீப ஜுவாலையில பெரும்பாலும் ஜொலிப்பார் சேர்ந்து. அதுக்கு பேரு தான் ஹம்சுமான்னு சொல்லுவார். அதை தான் சொல்றாங்க மரீச்சீனாம் ஹம்சுமான். இந்த உலகத்திற்கும் சூரியனுக்கும் நடுவே, எர்த்துக்கும் ஹெவனுக்கும் நடுவுல 49 பேர் இருக்கா. அதுல 7 குரூப்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தர் தான் இந்த ஹம்சுமான் அப்படின்றது. அது நான் சொன்னேன்னா ஃபுல்லா நான் நிறைய நோட்ஸ் வச்சிருக்கேன். ஆகார பிரபாக விகார பரபாக உத்வாக சம்ஹார பரிவாக எது வச்சிருக்கேன். அதுல இவர் ஒருத்தர் ஹம்சுமான்றவர், அவர் அதுல இருக்கார். மரீச்சீனாம் ஜோதிகளில். அதனால முதல்ல இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஜோதிஷாம் அபிதக் ஜோதிகின்றார். தமச பரமுச்சதே ஞானம் நேயம் ஞானகம்யம் ரித்தி சர்வசிய விஷ்டிதம். இங்கே பகவத்கீதையிலேயே சொல்ல போறார், ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கின்றேன் அப்படின்றார். ஆனா அந்த ஜோதிகளில் ஹம்சுமானாக இருக்கின்றேன் அப்படின்றார். மரீச்சீனாம் மருதஸ்மாஸ்மி. இந்த மரீச்சிகளில் நான் ஒருவனாக இருக்கின்றேன். அடுத்தது நக்ஷத்ரானாம் அகம் சசிஹி. நட்சத்திரங்களில், நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு பாருங்க. நட்சத்திரம்ன்றதுக்கு ஏன் அதுக்கு பேருன்னா நக்ஷரதீதி நக்ஷத்திர. நம்ம நினைச்சுக்கோங்க நட்சத்திரம் எல்லாம் நகருதுன்னு. நட்சத்திரங்கள் நகராது, அதெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கு. பூமியே சூரியனை தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்துறதுனால தொலைவுல இருக்கிற ஒரு வஸ்து எரிஞ்சிட்டு இருக்க ஒரு கோளுக்கு பேர் நட்சத்திரம்னு பேர். அது தொலைவுல இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால ஆனா மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறதுனால அதுக்கு பேரு நக்ஷராத்ரி இது நக்ஷத்திரம் அப்படின்னு பேர் வந்து. பாருங்க, இப்பதான் சயின்ஸ் கண்டுபிடிக்குது. அதெல்லாம் ஸ்டாண்டர்டு, நம்ம தான் மூமெண்ட்டு, நம்ம மூமெண்ட்னால அது ஸ்டாண்டர்ட் இருக்கிறது மூமெண்ட்டா போயின்னு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்றா. ஆனா ஏதோ ஒரு கோவில்ல உட்காந்துட்டு தியானம் பண்ணி அவங்க அப்பயே கண்டுபிடிச்சிருக்கா இதெல்லாம். அடுத்தது அதுல சசியாக நான் இருக்கின்றேன். சசினா என்ன? மூன். சசின்றது மூன் நிறைய அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வளர்ந்துட்டு தேஞ்சு போயிடுது இல்ல, அதுல 3ஆம் பிறைக்கு சசின்னு பேர். சிவனுடைய தலையில இருக்கு பாருங்க, பாவம் அது போய் அழுதுதான் சிவன் கிட்ட, என்னை யாருமே காப்பாற்ற மாட்டா சுவாமி,
என்னை பார்க்குறவாளுக்கெல்லாம் மறதி வந்துரும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கிட்ட வரமாட்டா. சந்திரன் போய் கேட்டுதான். உடனே பெருமாள் பார்த்தார், சிவன் பார்த்தார். அப்படியா சொல்லிட்டா எல்லாம் வேணா கொடு, என்ன வணங்குறவங்கெல்லாம் உன்னை வணங்கினதுக்கு சமமாயிடும் வா அப்படின்னு சொல்லி அவர் தலையில எடுத்து வச்சுட்டார். அதனால சந்திரசூடேஸ்வரனாக சந்திரமௌலீஸ்வரனாக காட்சி கொடுக்கிறார். அடுத்தது 21 முடிஞ்சுருத்துங்களா? ஆதித்யான மகம் சசி, நக்ஷத்திரான மகம் சசி. அடுத்தது 22வது பாருங்க. வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியானாம் மனஸ்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனாம் வேதானாம் அகம் சாமவேதோஸ்மி. நான் வேதங்களில் சாமவேதமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அர்ஜுனா. தேவானாம் தேவர்களில் தியோதனவத்த சீலர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள், அந்த தேவர்களில் வாசவனாக நான் இருக்கின்றேன். வாசவன் என்றால் இந்திரன் அர்த்தம். இந்திரியானாம் மனசாஸ்மி, இந்திரியங்களில் நான் மனசாக இருக்கின்றேன். பூதானாம் அஸ்மி சேதசக, சைதன்ய ஸ்வரூபத்தில் நான் இருக்கின்றேன். உங்க பேர் பாதி வந்துருத்து. பாதியாக நான் இருக்கின்றேன் அப்படின்றார். வேதானாம், வேதங்கள் எத்தனை? 4 வேதம் இல்ல 5 வேதமா கூட வச்சுக்கோங்க. எஜுர்வேதத்தை 2ஆ பிரிச்சேன்னா அப்ப வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கின்றேன். அதனாலதான் இன்னைக்கும் பெருமாள் போனா சாமவேதத்தை கேட்டுட்டே போவார். அதனாலதான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சாமவேதத்திலேயே பகவான பாடுறது. நீங்க தமிழ் பாசல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பாடுறது வேதம் மாதிரியே இருக்கும். சாமி தமிழ் தானே படிக்கிறாங்க, ஆனா வேதம் மாதிரி படிப்பா. அயர்வர உயர்வர உயர்நிலம் உடையவன் யவனவன் அப்படியே அந்த சொல்லும் போதே அந்த நம்ம சொல்றது இப்படி பாசுரத்துக்கு படிக்கிறது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதெந்தோன் மணிவண்ணா. அந்த அந்த டியூனோட நார்மலா சொல்றது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம், அதை டியூனோட சேர்த்து சொல்றது. உடத்த காலாய்ந்தான் என்பேத காபாடை, அந்த அந்த டியூனோட. ஸோ ரிக்வேதம், அந்த ரிக்வேதத்தோட சாம சாக்கையை சேர்க்கும் போது உத்காதா ஆயிடுது. அது போய் கீதி பிரதானமாக வரும்போது அதுக்கு பேரு சாம வேதமாக மாறுகின்றது. அதே பிரகாரம் நம்ம பாசுரங்களையும் பார்த்தேன்னா அதே இதுவா அப்படியே பாசுரங்கள்ல வேதமாவே உணரும், அப்படியே பாடுவாங்க. அதே மாதிரி வேதம் பாடும்போது சுவாமிக்கு காது வலிக்கக்கூடாதுன்னதுக்காக அந்த இற்றுலாம் எடுத்துருவாங்க. அது மாதிரி எடுத்து பாடுறதுனால அவருக்கு சுவாமிக்கு மெத்தனமா வரணும் அப்படின்றதுக்காக. ஏன் சாமவேதம் அவருக்கு பிரியன். சிவனும் சொல்றாரு சிவசஹஸ்ரநாமத்துல சாமவேத பிரியன் அவரும் சொல்றாரு. அம்பாலும் சொல்றாரு லலிதா சஹஸ்ரநாமத்துல சாமவேத பிரியா சௌமியா அப்படின்னு. ஸோ அங்கேயும் எல்லாருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுது? சாமவேதம். சாமவேதத்துக்கு 1000 சாக்கை, 1000 சாக்கைகள், பிரான்ச்சஸ். அதுல மொத்தம் 1000 பிரான்ச்சஸ். ஆனா நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிறது 100 கூட கிடையாது, 2 ஒரு 3 தான் இருக்கு. சுவாமி அவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டேல, அதுவே ஒண்ணுமே தெரியலையே அப்புறம் என்ன. அதனால சாமவேதமாக நான் இருக்கின்றேன். அட்லீஸ்ட் அப்படி காப்பாற்றணும். ஏன்னா பெருமாளுக்கு பிடிச்சது, அதுக்காகனா அதை காப்பாற்றணும், அதுக்காக சொல்றேன். வேதானாம், சரி ஓகே, வேதானாம் சாமவேதோஸ்மி. தேவர்களில் அகம் வாசவக. ஓகேங்களா? அகம் தேவானாம் வாசவக அப்படின்னு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்திரியானாம் மனச்சாஸ்மி. இந்திரியங்கள்னு இருக்குல்ல, கண்ணு காது மூக்கு வாயு செவி இதெல்லாம் இருக்குல்ல, அதுல நான் மனசு. ஏன் சுவாமி நீங்க மனசா இருக்கீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்துல சொல்லும் போது தஸ்மின் புருஷோ மனோமயஹ அந்தரே நதாலுகே ஏதஸ்சவ இவாவலம்பதே அப்படின்னு வேதமே சொல்லுது. நான் இந்திரியங்களில் மனசிலாக இருக்கின்றேன். ஏன்னா மனசு இஸ் த ஒன்லி பிளேஸ் வேர் ஆல் த இந்திரியாஸ் வில் கம் அண்ட் சரண்டர். கண்ணு மனசுக்கிட்ட தான் போகுது, காது மனசுக்கிட்ட தான் போகுது, மூக்கு மனசுக்கிட்ட தான் போகுது. அப்படி ஸ்மெல் பண்ணும்போது ஐயோ நல்லா இல்லை வாசனை, மனசுக்கிட்ட தான் போகுது. வாயில போட்ட உடனே மனசுக்கிட்ட தான் போகுது. மனசுக்கிட்ட இருந்து தான் வாய் வெளியே வருது. அவனை திட்டு, அவனுக்கு பாராட்டு, அவனை பேசு அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜங்ஷன் பாயிண்ட். இப்போ நீங்கள் சென்னைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பிரேசன் பிரிட்ஜ் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சென்னை வந்துட்டோம். எப்படி
ஒன்று ட்ரெயினை நிறுத்திடுவான், ரெண்டாவது மூக்க மூடணும். அது ஏன் வந்துட்டோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் எதை இருந்தாலும் ஹவுரா நீங்கள் கல்கத்தாக்கு போகிறீங்க அப்படின்றது எப்படி தெரியும்னா, அந்த ஹவுரா பிரிட்ஜை தாண்டும் போதே டக்க 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 டக்கடான்னு வருமா, ஓகே ஹவுரா வந்துடுது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். விசாகப்பட்டினம் வந்துருச்சுன்னு எப்படி தெரியும் சொல்லி சொல்லுங்கள். அந்த யமுனா ரிவரை கிராஸ் பண்ணும்போதே, கோதாவரியை கிராஸ் பண்ணும்போதே மூக்கு முடிப்பீங்க, அவ்வளோ மீன் தான் அடிக்கும். கோதாவரி முழுக்க அது தண்ணி தான் ஓடுதா இல்லை மீன் தான் ஓடுதான்னு தெரியும், அவ்வளோ மீன் இருக்குங்க. ஸோ அந்த ஆற்றை கிராஸ் பண்ணும்போதே மூக்கு முடிக்கணும் நம்ம. அப்படி வரும்போது என்ன ஆயிடுது, அதே மாதிரி நம்ம இந்திரியங்கள் அத்தனைக்கும் ஒரு டோல்கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எது, மனசு. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோன்னு பகவத் பாதால் வேதத்திலையும் தஸ்மின் புருஷோ மனோமயன்னு சொல்றா. இங்கேயும் பகவான் என்ன சொல்றான், இந்திரியானாம் மனசாஸ்மி, இந்திரியங்களில் நான் மனசாக இருக்கின்றேன். அப்ப நம்ம மனசை யார்கிட்ட கொடுக்கணும், மனசே வந்தான், அப்ப அவங்ககிட்ட தானே அவன் மனசை திருப்பி கொடுக்கணும். ஆனா அவங்ககிட்ட மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம். அது கொடுக்காததுனால பகவான் என்ன பண்றான், நீ என்கிட்ட கொடுக்கல, என் சொந்த சொத்தை நீ எனக்கு கொடுக்காம நீ யார்கிட்டயும் கொடுத்துருக்கோ, போ விளையாடு. அதனால மாயில நம்ம மாட்டிக்கிறோம். காரணத்தை புரியுதுங்களா? பூதானாம் அஸ்மி சேதசக, பூதங்களில் மீன்ஸ் பூத பிராணிகள், அண்டஜ ஸ்வேதஜ உத்பிஜ ஜராயுஜங்களில் நடப்பவை நிற்பவை பரப்பவை தாழ்பவை எல்லாத்துலேயும் நான் யாராக இருக்கின்றேன் என்றால் சைத்தன்ய வஸ்துக்களாக இருக்கின்றேன். மரம் மட்ட கட்டையா இருக்க சுவாமி, நாங்கள் அதுக்கு தானே பூஜைலாம் பண்றோம், நீ பண்ணிக்கோப்பா. ஆனா அவன் இருப்பது யாரிடத்தில், சேதஸ் சைத்தன்யம் உடைய வஸ்துக்களில் நான் இருக்கின்றேன். சைத்தன்யம் உடைய வஸ்துக்கள் யாரு, மனுஷன்தான், வேற யாரு? இதுக்கு கமெண்ட்ரிலாம் சங்கர பகவத்பாதர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஸ்பஷ்டமிதி மன்யந்தி அப்படின்னு ஒரே வார்த்தையில் போட்டு முடிச்சார். அதாவது இந்த முக்கிய தொலை வச்சுட்டேன். 23 பாருங்க, இதுல 23 அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி மேரு சிகரி நாமகம். ருத்ரானாம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுன்னு வந்துட்டார், பாவம் அவர் பாட்டு சிவனையும் இருந்தாரா, சிவனையும் உள்ளார கூப்பிட்டுட்டார். ருத்ரர்களில் நான் சங்கரனாக இருக்கின்றேன். ருத்ரானாம் அகம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம். வித்தம், வித்தம் என்றால் தனம், அதில் நான் ரக்ஷசாக இருக்கின்றேன். வசூனாம், வசூனா ஏகப்பட்ட வசுக்கள் இருக்காங்க, வசுக்கள்லாம் அஷ்ட வசுக்கள் இருக்காங்க, அதுல பாவகனாக நான் இருக்கின்றேன். பாவகன்னா தமிழ் பாவகா இல்லை, சம்ஸ்கிருத பாவகா. என்ன நான் இது சொல்லும் போது என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சொன்னான், சுவாமி பாவகாலையா பகவான் இருக்கான், அதனால நான் இனிமேல் பாவகா சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடுறான்னு. பாவகஸ்சாஸ்மி. மேரு, மேருனா ஹிமாலயம்னு ஒன்று, அதான் பின்னாடி சொல்றேன். சிகரி நாமகம், இருக்கும் மலைகளில் நான் மேரு பருவதமாக இருக்கின்றேன் அப்படின்றார். இப்போ ஸ்லோ ஒன்று ஒன்றா இது சொல்லலாம். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, பிரகதாரண்யக உபநிஷத்துல 3வது சாப்டர்ல 9வது மந்திரத்துல 4வது லைன்ல ஒரு ஸ்லோகம் வருது. ரோதயதி தஸ்மாத் ருத்ராதி ருத் துக்கம் காதயதி இதி ருத்ரஹ. யார் ஒருவர் பிறக்கும் போதே கண்கள் செக்க செவப்பாக பிறந்து அப்படியே கோபமாக இருந்தாரோ அவருக்கு பேர் ருத்ரன் அர்த்தம். ருத்ரர்கள் மொத்தம் எத்தனை பேருனா 11 ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல துக்கத்தை எவர் கொடுக்காமல் நம்மிடம் இருந்து காத்து கொடுக்கின்றாரோ அவருக்கு, ஒன் ஹூ ரிமூவ்ஸ் த சாரோ ஆஃப் அவர்ஸ் வீப்பிங் இஸ் நோன் அஸ் ருத்ரஹ. அந்த ருத்ரர்கள் ஏகாதச ருத்ரர்கள்னு சொன்னேன். யார் யார் அவங்க? அஜா, ஏகபதா, அபிமன்யுஹு, பினாகி, அபராஜிதஹ, த்ரயம்பகஹ, மகேஸ்வரஹ, வஜ்ரசஹ, ஸ்வயம்பு, ஹராயஹ, ஈஸ்வர. ஈஸ்வர ஓகேங்களா? இதுதான் 11 ருத்ரர்கள். ஆனா இங்க பகவான் என்ன சொல்லிட்டான், ருத்ரானாம் சங்கரன். இந்த 11 பேர்ல சங்கரன் பேரே காணும். நான் இதை என் வாத்தியார்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு வந்து கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கேன். சாமி அதுல சங்கரன்ற பெரிய காணுமே அப்படின்னா,
இதில் யார் மங்களத்தை கொடுப்பார்களோ அவர்களாக நான் இருக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வி நான் ஒருத்தன் தான் கேட்டேன், நீங்களும் கேட்பீங்கன்னு நினைச்சா நான் கேட்க மாட்டேன். இந்த 11 சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன். ருத்ரானா மகம் சங்கரோஸ்மின்னு போட்டிருக்காரு. இதுல நீங்க சொன்ன 10-11 பேர்ல ஒரு சங்கரன்ற பேரே காணுமே அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, சங்கரம் ஷம் ததாதி இதி சங்கரஹ, யார் ஒருவர் மங்களத்தை தருவாரோ அவருக்கு பேர் என்ன, சங்கரன். இன்னைக்குன்னு பார்த்தா சங்கர நாராயணா வருது பாருங்க, உங்க பேர்லாம் வர நீங்க வரமாட்டீங்க. ஸோ சங்கரஸ்சாஸ்மி, அந்த கோபம் நிறைந்த கண்களை உடைய துக்கத்தை அழிக்கக்கூடிய ருத்ர பகவான்களில் 11 ருத்ரர்களில் நான் சங்கரமாக இருக்கின்றேன். யார் அந்த சங்கரன் என்றால் ஈஸ்வரனாக இருக்கின்றேன் அப்படின்ற. அடுத்தது வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம், வித்தம் என்றால் தனம், ஓகேங்களா? அதுல அமாங் த வித்தாஸ் நான் யக்ஷ ரக்ஷசனாக இருக்கின்றேன். யார் சுவாமி அந்த யக்ஷ ரக்ஷசன்? யக்ஷர்களில் சிறந்தவர்களாக, யக்ஷர்களையும் காத்து ரட்சித்து கொண்டு இருப்பவனாக, குண்டா உடம்பு வச்சுட்டு கீரி புள்ளிய வாகனமாக வைத்து கொண்டு பெருமாளுக்கே திருப்பதியில கடனை கொடுத்து லோனை போட்டுட்டு லோன்னு அடைஞ்சிட்டு இருக்க குபேரனுக்கு பேரு யக்ஷ ரக்ஷசன் அப்படின்னு பேரு, ஓகேங்களா? அடுத்தது வசு நாம் பாவகஸ்சாஸ்மி. வசு அஷ்டவசுக்கள் அப்படின்றீங்க. என்னென்னது அஷ்டவசுக்கள்? அஷ்டவசுக்கள் என்பது அபா, துருவா, சோமா, தர்மா, அனிலா, அனல, பிரத்யுஷ, பிரபாச. இதுதான் அஷ்டவசுக்கள். பாருங்க எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணி வச்சிருக்க. திரும்ப சொல்லுவா, அபா, துருவா, சோமா, தர்மா, அனிலா, அனல, பிரத்யுஷ, பிரபாச. அப்பா அப்படின்னா பெருசா வருது, துருவா அப்படின்னா குட்டியா போயிடுறது, ரொம்ப தொலைவுல போய் நிக்கிறது, சோமா ரொம்ப அழகா இருக்கிறது, தர்மா ரொம்ப நீதிமானாக இருப்பது, அனிலக ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ஓடிண்டே இருப்பான், அனலக அப்படி நெருப்பு மாதிரி ஜொலிப்பான், பிரத்யுஷக வாயு வேகத்துல போயிட்டு இருப்பான், பிரபாசக இருக்கிற இடத்துல இருந்தே அப்படி ஜோதியா காட்சி கொடுக்கிறது. இந்த அஷ்ட வசுக்களில் நான் யாராக இருக்கின்றேன்? வசூனாம் பாவகஸ்சாஸ்மி. பாவகன்ற பேரை இங்க காணும் சாமி. என்ன சாமி கிருஷ்ணருக்கு உடனே மேபி சாந்தீப மகரிஷி கிட்ட சரியா படிக்கலையா அப்படின்னு கேட்டக்கூடாது. இந்த இடத்துல பாவகன் என்றால் நெருப்பாகன்னு அர்த்தம். நெருப்புன்னு நான் இப்ப 10 பேர்ல 8 பேர் சொல்லும் போது ஒருத்தர் சொன்னேன், யார சொல்லுங்க? அனலக, கரெக்ட். அந்த அனலகாக இருக்கான். இது இன்டைரக்டா பகவான் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. சோ தான் கத்துன்றதையும் சொல்லிட்டு இருக்கார், தான் யாருன்னதையும் சொல்லிட்டு இருக்கார். அதே நேரத்துல அர்ஜுனா நீயும் ஹோம்வொர்க்கை பண்ணணும் அப்படின்றத காட்டுறாரு. அனிலனாக இருக்கின்றான். பாவக ஏன் சுவாமி அவர் பாவகான்ற வார்த்தை யூஸ் பண்றார்? அனிலன்ற பேரே யூஸ் பண்ணிக்கலாமே, கேட்கலாம்ல? வாஸ்தவமா நீங்க கேட்க மாட்டேன், நான் கேட்கிறேன். அதுக்காக ஏன்னு நான் என் ஆச்சாரியர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், ஏன்னா வேதத்துல இருக்கிறது தான் கண்ண வாயில வரும். முண்டகோபனிஷத்துல ஒரு வார்த்தை வருது. அதுல என்ன வார்த்தை வருதுன்னா, அக்னி எப்படி இருக்குன்னா, காளி கராலீச்ச மனோஜவாச்ச ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி லேலாயமானா இது சப்தஜிக்வா. 7 நாக்குகளாக இருக்கின்றான் அப்படின்னு இருக்கு. அதுல இந்த 7 நாக்கா நெருப்பு ஒரு ஹோமம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 7 நாக்கு அப்படியே ஜொலிக்கும். அதுல பாவகாத் விஸ்புலிங்கஹ அப்படின்ற வார்த்தை வருது. பாவகா விஸ்புலிங்கஹ, இந்த நெருப்பு இப்படி வரும்போது ஜோதியாக அது பாவகனாக இருக்கிறது. அதிலிருந்து பிரியும் போது அதுங்க இந்த விஸ்புலிங்கம்ன்றது, இந்த நெருப்பை நீங்க இப்படி அடிக்கும் போது ஒரு ஸ்பார்க்கா வெளியே பறக்கும்ல, அதுக்கு பேர் விஸ்புலிங்கம் சொல்லுவாங்க. அப்படி பறப்பதால் அதுக்கு விஸ்புலிங்கம். ஆனா இருக்கிற இடம் மெயின் அந்த நெருப்புக்கு பேர் என்ன? நீங்க இப்ப வீட்டுல ஒரு 2 கட்டையை எரிய விடுங்க. எரிய விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படி ஜோதியா எரியும். அம்மா இப்படி தட்டுங்களேன், கொஞ்சம் நெருப்பு அப்படி பறக்கும், அதுக்கு விஸ்புலிங்கம். ஆனா மெயின் நெருப்பு இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன?
தணல் அண்ணல் ஏதோ சொல்றீங்க, அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல பாவக அப்படின்னு பேர். ஸோ அந்த பாவகனாக அனிலக அப்படின்னு இருக்கிறதுனால அவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்றார். பாவகா விஸ்புலிங்க. அடுத்தது மேரு சிகரி நாமகம், சிகரங்களில் மலைகளில் சேலத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? மேரு சிகரி நாமகம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஆர் தேர். மேரு என்பதற்கு மேருமலை, மேருமலையே நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா சமுத்திர மதனம் பண்ணும்போது மேருமலையை மத்தாக்கி வாசுகியை பாம்பாக்கின்னு சொல்ற. இப்ப மேருமலை இருந்தது அப்படின்னா இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது, அமிர்தமான மதனத்துல யூஸ் பண்ணியிருக்கா. ஆனா இப்ப எங்க இருக்கு? வாசுகியும் கிடையாது, ஐராவதமும் கிடையாது, நம்ம கிட்ட இல்லை, எல்லாம் இந்திரலோகம் சந்திரலோகம் போயாச்சு. அப்ப மேருன்றது இந்தியாவில இல்லைன்னு. ஆனா பகவான் இங்க இருக்கிற பொருளை தானே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சொன்ன பொருள்லாம் என்ன? எல்லாமே இங்க இருக்கிற பொருள், வஸ்துக்கள்லாம் நெருப்புன்னுறது எல்லாமே இங்க இருக்க பொருள் தானே. அப்ப இது எங்க இருக்கும் அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இது ஆனந்தகிரியும் சொல்றாரு, சங்கர பகவத்பாதால் எடுக்கல, ஆனந்தகிரியும் எடுக்கிறார், மதுசூதன சரஸ்வதியும் சொல்லும்போது அதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. நார்த் போல்ல இருக்கிற மவுண்டனுக்கு பேர் தான் மேருன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிமாலயம். நார்த்தில் இருக்கிறது ஹிமாலயம், கைலாசத்துக்கு பேரு ஹிமாலயம். அப்ப சுவாமி என்ன சுவாமி திருப்பியும் குழப்பறையில், கைலாசத்துல யார் இருக்கிறது? சிவன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இருக்கேன்றாருன்னு பெருமாளை சொல்றீங்க. மேபி பெருமாளும் அங்க இருக்காரு. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது மவுண்ட் ஹிமாலயத்துக்கே, மவுண்ட் நீங்க கைலாசத்தை விட்டுருங்க, இப்ப மவுண்ட் ஹிமாலயம் இருக்குல்ல, என்ன சொல்லுவீங்க? எவரெஸ்ட். எவரெஸ்ட் அதுக்கு பேரே மேருன்னு இருக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொன்னு மவுண்ட் ஆன் which the sun is rising, that is called மேரு. எது மேரு போன்று இருக்கின்றதோ, மேரு என்றால் தங்கத்தில் ஜொலிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம மவுண்ட் கைலாஷ் தான் வச்சுக்கணும், வேற வழி இல்லை. பட் ஆனால் அவங்க சொல்ற ஒப்பீனியன்ஸை நான் சொல்லிடுறேன். எது ஸ்ரீசக்கரம் போன்று அமைப்பில் உண்டு, அது சூரிய கிரணங்கள் படும்போது தங்கம் போல் ஜெலிக்கின்றதோ அதற்கு பேர் மேருன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்துல பார்த்தா இந்த மேரு நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, எங்கன்னா இருக்கிறதா வச்சுக்கோங்க. நம்ம ஊத்துமலையில் எங்கன்னா சூரிய ஒளிப்பட்ட தங்கமா வருதா? இல்லை இந்த பக்கம் எங்கன்னா வருதா? ஏற்காடு, கொல்லிமலை எதுவும் வருது. அப்போ நம்ம ஊர்ல இல்லை, அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ சேலத்துல கிடையாது. அது மேரு சிகரி நாமகம். இப்படி சிகரங்களில் நான் மேருவாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை நம்ம இன்னும் முடிக்கலைங்க. அவர் முடிக்கல, நான் முடித்துக் கொள்கிறேன். இன்னும் 24வது ஸ்லோகத்திலிருந்து 38 வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் ஒரே கதையா சொல்லிடுவேன். அதுக்காக தான் நான் அதை விட்டுட்டேன். கங்காவதாரம் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அதனால அந்த கதையை சொல்லி அப்படியே சொல்லிடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணம்.